தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே கடந்த சில நாட்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து காலிக்குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. முதலில் இந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஐயனார் வழங்க கேட்கலாம். ஐயனார் வணக்கம். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்கள் என்னென்ன குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள்? முழு விவரங்கள் என்ன? அதாவது சில நாட்களாக திருகுடபுரம் பகுதியில் குடித்தண்ணீர் வழங்கவில்லை என கூறி அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கொல்லம் திருமங்கலம் தேசிய நெடுஞ்சாலையில் காலி குடங்களுடன் ஈடுபட்டதால் சிறிது பரபரப்பட்டது. அதாவது தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அடுத்துள்ள திருவிடபுரம் பகுதியில் கடந்த சில நாட்களாக குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனை தொடர்ந்து தங்கள் பகுதியில் முறையாக குடிநீர் வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்து வந்த நிலையிலும் குடிநீர் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் காலி குடங்களுடன் திடீரென கொல்லம் திருமங்கலம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் தேசிய நெடுஞ்சாலை என்பதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து விரைந்து வந்த சுக்கம்பட்டி காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். மேலும் தங்கள் பகுதியில் குடிநீர் முறையாக வழங்கப்படவில்லை என்றும் உடனடியாக குடிநீர் சீராக வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் காவல்துறையினரிடம் வலியுறுத்தினர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தையில் சுகமான நிலை ஏற்பட்டதில் இருந்து பொதுமக்கள் அப்பகுதியை விட்டு கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஐயனார்.